தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி ஒழிக்க பார்க்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணியில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதற்கட்டமாக தனது சொந்த ஊரான திருவாரூரில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். திருவாரூர் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன், மன்னார்குடி வேட்பாளர் டி.ஆர்.பி. ராஜா, திருத்துறைப்பூண்டி வேட்பாளர் மாரிமுத்து, நன்னிலம் வேட்பாளர் முபாரக் ஆகியோருக்கு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய மு.க.ஸ்டாலின், திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது என்றும், மகளிர் உரிமை தொகை, கனவு இல்லம், விடியல் பயணம் ஆகிய திராவிட மாடல் அரசின் திட்டங்களை காப்பியடித்துவிட்டு அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை திமுக காப்பி அடித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் என விமர்சித்தார். ஏழைகளின் சுருக்கு பையில் இருந்து காசை பிடுங்கும் திட்டங்களை பாஜக அரசு கொண்டு வருகிறது என்றும், பாஜகவுக்கு திமுகவை எதிர்க்க பலமில்லை என்பதால் அதிமுகவை விலைக்கு வாங்கியுள்ளது எனவும் சாடினார்.